இப்போ வந்து தலைவர் ஸ்டாலினோட ஆட்சி நடைபெற்றிருக்கு. இப்போ தொடர்ந்து வந்து 2026 இதுக்கான எலெக்ஷனும் வரப்போகுது. இப்போ அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு உங்களோட ஆதரவு இருக்கா? அப்படி இருந்தால் அது எதுக்காக? வணக்கம். நான் என்ன சொல்கிறேன்னா, நிச்சயமாக வரும் ஆட்சி வந்து டிஎம்கே தான் வரணும். ஏன்னா பெண்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. குடும்பத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் இருக்குது. ரெண்டாவது முதியோருக்கு தராங்க 1200 இப்போ அது வந்து எங்களுக்கு உதவியாக இருக்குது. டக்குன்னு காசு இல்லாத நேரத்தில் ஒரு சிலிண்டர் வாங்குகிறோம். ரெண்டாவது நாங்கள் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுக்கு உதவுது, எதுவும் வீணாக போகல அந்த காசு எங்களுக்கு. ரெண்டாவது இப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு காலை உணவு திட்டம் சூப்பராக இருக்குது சாப்பாடு. ஏன்னா நான் போயிருக்கிறேன், பார்த்துருக்குறேன், சென்ட் மார்க் பள்ளியில் பார்த்துருக்குறேன். என்ன காலை உணவு திட்டம், மத்தியான உணவு திட்டம் எல்லாம் நல்ல ருசியாக, நல்ல முட்டையோடு, நல்ல காய்கறிகளோடு போட்டு சமைச்சி ஃபுல்லாக நியூட்ரிஷனோட சத்துணவோடு போடுறாங்க. நல்லா இருக்குது. ரெண்டாவது இந்த பஸ்ஸு, இலவசமாக பஸ்ஸு, அந்த பஸ்ஸில் வந்து ஒரு நாளைக்கு போகணுன்னா நமக்கு எப்படியோ ஒரு சப்போஸ் என்ஜிஓ கார்டிலேருந்து பிருந்தாவன் நகர் போகிறதுக்கே 7 ரூபா வேணும். அந்த 7 ரூபா பார்த்தா மாதத்துக்கு எவ்வளோ மிச்சமாகுது. வீட்டு வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர், எக்கச்சக்கமாக பேர் வீட்டு வேலைக்கு போகிறவங்க அழகாக பஸ்ஸில் போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நடந்து மூச்சு வாங்குவாங்க, ஓடுவாங்க, ஷேர் ஆட்டோ பிடிப்பாங்க. என்னப்பா அதெல்லாம் கிடையாது. பஸ்ஸில் அழகாக போனால் பஸ் இருக்குது இலவசமாக அப்படின்ட்டு பஸ்ஸில் போகிறாங்க, அதுவும் பயனடைகிறாங்க. காலேஜ் பசங்களுக்கு அழகாக மாதம் 1000 ரூபா உதவித்தொகை தராங்க. இதுக்கு முன்னாடி யாரும் அது மாதிரி தந்தது இல்லைங்க. நிஜமாகவே நான் உண்மையாக சொல்கிற பாராட்டக்கூடிய விஷயம். அவர் நல்ல உடல் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கணும். அவர் மற்றவங்களுக்கு நல்ல ஒரு நன்மையான காரியங்கள் செய்கிறார். அதனால் எங்களுக்கு ரொம்ப விருப்பம். நாங்கள் முயற்சி, எங்களுக்கு வந்து கட்டாயம் டிஎம்கே தான் வரணும். நாங்கள் ஆண்டவரை வேண்டுறது, ஜெபம் பண்ணுறது எல்லாமே அடுத்து மீண்டும் இதே ஆட்சி தான் வரணும். நமக்கு எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனால் கூட பாதுகாப்பு தான். ஏன்னா யார் அது நல்லவங்க அடுத்தவங்க ஏதோ சொல்லுவாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு பாதுகாப்பு எதனா ஒன்றுன்னா உடனே போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம். ஒரு குடும்ப தகராதுன்னா உடனே போகிறோம், வராங்க, வந்து என்ன ஏதுன்னு கேட்குறாங்க, விசாரிக்கிறாங்க. அப்புறம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எங்களுக்கு அது வெளியில் பஞ்சாயத்து இந்த வெளியிலலாம் பண்ணுறாங்களா, அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு போலீஸ் வருது, நல்லா பார்க்குது. அரசாங்கத்துலேருந்து எங்களுக்கு எல்லாம் நல்லா கிடைக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி எதனா ஒன்று பண்ணணும், இஎம்ஐயில் பண்ணுறதோ அதுக்கு உடனடியாக பதில் கிடைக்குது எங்களுக்கு. அதே மாதிரி தாசில்தார் ஆஃபீஸ் போனாலும் கைண்டாக எங்களை பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. அதாவது ஒரு முதியோர் உதவித்தொகை ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க, என்னோடய பணம் வந்திருக்குது, எனக்கு அது 6 மாதமோ 7 மாதமோ தெரியாது. அப்புறம் ஏன் வரலன்னு நானாக போய் கேட்டேன் தாசில்தார் ஆஃபீஸில். ஏமா வரல, வந்திருக்கு பாருங்கன்ட்டு கம்ப்யூட்டரில் போட்டு சொல்கிறாங்க. உடனே போய் பாருங்கள் உங்களுக்கு இவ்வளோ பணம் வந்திருக்குது, அதை போய் நீ பெற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் பதில் கொடுக்கணுன்றாங்க. அப்போ எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அது. அதனால் எங்களுக்கு வந்து பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு வந்தது 6000 வந்தது. நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். என்ன கொஞ்சம் என் வீடு கொஞ்சம் சீர் பண்ண அந்த பைசாவில் எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மருத்துவ செலவுக்கும் எனக்கு நல்லா இருந்தது. வேறு என்ன சொல்லணுன்னா நிறைய சொல்லிட்டு போகலாம். நிறைய திட்டங்கள் இருக்குது. இல்லத்தரசிங்களுக்கு 1000 ரூபீஸ் தராங்க. அது வந்து வேறு எந்த ஆட்சியும் வந்தால் தரமாட்டாங்க. நான் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. வேறு எந்த ஆட்சி வந்தாலும் தர முடியாது. நம்ம கலைஞர் ஆட்சியில் தான் தர முடியும் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அது நிச்சயம்தான். இப்போது நாங்கள் அது வாங்குறதுனால எங்களுக்கு ஈஸியாக இல்லத்தரசிங்க காலையில் தான் பேசிகிட்டு இருந்தோம். சிலிண்டர் வாங்குறதுக்கு இல்லை, அந்த கரெக்டாக அந்த 15ஆம் தேதி வருதுன்னா 15 தேதிக்குள்ளே வருது அந்த பைசா. அது வந்த உடனே நம்ம ஒரு செலவுக்கோ இல்லை ஒரு குழந்தைக்கு ஏதாவது ட்ரெஸ் பிறந்த நாள் வருது, ஒரு பர்த்டே வருது, ஒரு ட்ரெஸ் எடுக்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன். ரெண்டாவது சிலிண்டர் வந்துச்சுன்னா உடனே ஆஹா பரவாயில்லப்பா, நேற்று வந்து எடுத்துகிட்டு வந்த பேங்க்லேருந்து சிலிண்டர் வந்துச்சு எனக்கு அப்படின்றாங்க. நேச்சுரல் அது உண்மையிலுமே எதிர்பார்க்காத டைமில் நமக்கு அந்த ஏதாவது ஒரு உதவிக்கு அது கிடைக்கிது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த 1000 ரூபா வந்து ஒரு சீட்டு மாதிரி போடுறாங்க, ஒரு ஃபண்டு மாதிரி போட்டு அதை எடுத்து நகை ஒரு 8 மாதம் 10 மாதம் ஆன உடனே டைரெக்டாக சேட்டுக்கடலே இப்போ கட்டுறாங்க. கட்டினா உடனே நகை தராங்க. கால் சொத்து அந்தந்த பைசாவுக்கு தகுந்த மாதிரி பணம். அதுவும் பெண் பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் ஒரு வீட்டில் பெண் பிள்ளைங்க 3, ஒரு வீட்டில் ஒரு 3 பொம்பளை பிள்ளைங்க, அப்பா இல்லை, அவங்க வீட்டு வேலை செய்கிறாங்க, ஒரு 4 வீட்டு வேலை.
அப்போ இந்த 1000 ரூபாய் வருது. அதுவும் எதுவும் சாப்பாடு போக மீதி எடுத்து வைக்கிறாங்க. என்கிட்ட நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஏம்மா என் பொண்ணுக்கு ஒரு வருஷம் பார்த்து இந்த மோதிரம் வாங்கினேன், என் பொண்ணுக்கு கம்மல் இல்லாமல் இருந்தது, கம்மல் எடுத்தேன் அப்படின்றாங்க. கொலுசு இல்லை குழந்தைக்கு, பொம்பளை குழந்தைக்கு, வாலிப பொண்ணு யாருன்னா பார்க்க வந்தாங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் எப்படி இருக்கிறது, அதனால் அதையும் வாங்கினேன்றாங்க. அப்போ இது பெரும் மகிழ்ச்சி தானே. இன்னும் கூடுதலாக கொடுத்தா விட சந்தோஷம்தான். இன்னும் கூடுதலாக கொடுத்தா விட நாங்கள் வாங்கிக்கிறதுக்கு வெறும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா அதனால் உங்களுடைய விருப்பத்தின்படி நாங்கள் வாங்கிக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் இன்னும் இது போல் எப்போதும் நீங்கள் இருக்கணும், எங்கள் முதலமைச்சரை நீரோடு இருக்கணும், நாங்களும் அவர் கையிலேருந்து வாங்கணும். நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம். கனவு இல்லாமலாம் எத்தனை பேர், எனக்கும் கனவு இல்லை, ஆனாலும் எனக்கு உதவி கிடைக்கிது. எந்த வேலை வெட்டி இல்லை, வீட்டில் தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு பிள்ளைங்க கூட அவ்வளோ சரியாக பார்க்கறதில்லை. இருந்தாலும் எனக்கு ஒரு உதவியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை விட வேறு என்ன சொல்கிறது, நான் என்ன அது மட்டும் இல்லை, இன்னும் கலைஞர் காப்பீடு திட்டத்தில் பயனடைஞ்சவங்க எத்தனையோ பேர் ஆப்ரேஷன் பண்ணவங்க. என் குடும்பத்தில் என் பேத்திக்கு பிறந்த குழந்தை கால் ஆப்ரேஷன் பண்ணணும், காப்பீடு திட்டம் கேட்டாங்க. அது கொடுத்த உடனே பேபி ஹாஸ்பிட்டலில் காப்பீடு திட்டத்தினார் கலைஞர் காப்பீடு திட்டம் எவ்வளோ உதவியாக இருந்தது. பணம் கொடுக்க முடியாது, 25,000 50,000, அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாச்சு குழந்தைக்கு பேத்திக்கு. அதுக்கப்புறமா காப்பீடு திட்டத்தில் இவ்வளோ இருக்குது. எந்த ஆட்சி வந்தாலும் இது மாதிரி செய்ய முடியாது. எங்களுக்கு 2026 வரப்போகிற பப்ளிக் எலெக்ஷனில் திமுக தான் வரணும்னு எதிர்பார்க்குறோம். திமுக தான் வரும், அது யாராலையும் அசைச்சு பார்க்க முடியாது. வெற்றி நமதே என்ற குறிக்கோளோட பெண்களும் நாங்கள் செயல்படுவோம். எங்களோட சேர்ந்து ஆண்களையும் செயல்பட வைப்போம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இல்லை, முடியும். நிச்சயமாக திமுக வந்தால் தான் நாடு உருப்படியாக இருக்கும். கிராமங்களும் சரி, சென்னையில் எல்லா இடத்துலையுமே திமுக தான் வரணும். ஒன்றும் யார் அது என்ன குட்டுக்கட்டை போட்டாலும் திமுகவுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. வெற்றி தான். நாளை நமதே, இன்றும் நமதே. சூரியன் இல்லைன்னா பொழுது விடையாது. அதனால் சூரியன் வெளிச்சம் வேணும். என்ன எந்திரிச்சினப்போ கடவுளை பார்க்குற மாதிரி சூரியனை பார்ப்போம். அதனால் திமுக ஆட்சி தான் வேணும், திமுக ஆட்சி தான் வரணும். நாங்கள் அதை தான் எதிர்பார்க்குறோம். ஒருத்த வாடாவான், மற்றொருத்த போர் செய்வான். ஒருத்தன் கர்ஜன, ஒருத்தன் கல்லண, இரட்ட பிரளயமே. ஆனை ஒருத்த, சேனை ஒருத்த, இணைஞ்சு வளம் வரும் கழகமே. இழுக்கும் மூச்சிலும் இருவர் பேச்சிலும் நட்பு வாசமே. 100 ஆண்டு வாழணும்.